சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. Purity you can feel. Intention you can carry. Delivering smiles all around the professional careers. Reach us to reach them. காங்கிரஸ் கட்சி வந்து திமுகவுடனான இவ்வளோ நாள் இருந்த கூட்டணியை முடிச்சுட்டு தாவேகாவோட போனதுக்கான காரணம் என்ன? திமுகவை நாங்கள் எந்த நிலைக்காக ஆதரிச்சோம்னா பாஜக எதிர்ப்புங்கிற ஒரு நிலை, மத சார்பற்றங்கிற ஒரு நிலை. அதே நிலையை விஜய் கடைபிடிக்கும் போது நாங்கள் ஏன் அதை ஏற்றுக்க கூடாதுன்னு கேட்குறாங்க. அதுவும் இல்லாமல் மக்கள் அந்த அரசை முதல்வர் ஆகணும், விஜய் வந்து முதல்வர் ஆகணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. முடிவு பண்ணி அவங்களுக்கான வாக்குகளை கொடுத்து அவங்களுக்கான பெரும்பான்மையான வாக்குகளை கொடுக்க முடியாது ஒரு நிலை வந்து மெஜாரிட்டிக்கு ஒரு 11 இடங்கள் தேவைப்படும் போது நாங்கள் அதை ஆதரவு கொடுத்ததில் எந்த தப்பும் தவறு. நாளைக்கே திரும்ப திமுக பவருக்கு வந்து திமுக பக்கம் அதை நோக்கி தான் எல்லா இயக்கங்களும் பயணிக்க முடியும். ஸோ அது ஆட்சி அதிகாரத்தை நோக்கி போறதோட ஒரு பெரிய தேசத்தொகை கொடுத்த மாதிரி ஏன் கூட்டணி விட்டு போனீங்கிற கேள்விலாம் வந்து அது வந்து என்னன்னா தவிர்த்துட்டு கடந்து போற கொஸ்டின்ஸ் எல்லாம் திரும்பவும் நம்ம அதே இடத்துல நின்றுட்டு இருக்குது எந்த உபயோகமும் கிடையாது. தரங்கிறது ரெண்டு பக்கமும் இருக்கணும். அரசியல் நிரந்தர கூட்டணி இல்லை இன்னைக்கு இந்த சூழ்நிலை நாங்கள் எடுக்கிறோம்னா அடுத்து வந்து நீங்க ஒரு சூழ்நிலை முதல்ல எடுத்துட்டு வந்தீங்க, அது ஓகே. அதனால இப்ப நாங்க எடுத்தது நம்ம மிகப்பெரிய ஒரு குற்றம் மாதிரியும் உட்காந்து அறிவாத்துல கூட்டம் போட்டு உட்காந்து துரோகின்னு பேசுறதும் இதே ராகுல் காந்தியோட ஆதரவோட நீங்க எவ்வளவு நாள் அதிகாரத்தில் இருந்தீங்க? விஜயோட அது திமுகவோட கூட்டணியை வேற வழி இல்லாம ஏத்துக்கிட்டோம். மரியாதைக்குரியது கனிமொழி அவர்களை மேடம் அவர்கள் வீட்டுக்கு அனுப்பிச்சு அவங்களை கன்வின்ஸ் பண்றதுக்கான வேலையை பார்த்தாரு. ஸோ இங்க நடக்கிற விஷயங்கள்லாம் சொல்லி இவங்க வந்து கூட்டணிக்கு எதிராக போறாங்க. தேர்தலுக்கு முன்னாடி காங்கிரஸ் உடன்பாடு இல்லை, எங்க தொண்டர்களுக்கும் உடன்பாடு இல்லை. மனதளவில் மிகப்பெரிய ஒரு விரிசல் வந்தது. அதுக்கு காரணம் திமுகவுடைய ஐடி விங்கு. அதை காணாம கடந்து போனது திமுகவுடைய தலைமை. அவங்க ஐடி விங்ல யாருமே இல்லையா? திமுக தலைமை ஐடி விங்கு யாரும் கண்காணிக்கவே இல்லையா? திமுக தலைமை அதுக்கு ஒரு மாநில தலைவர் இருந்தார் TRV ராஜான்ட்டு, அவர் அதெல்லாம் பார்க்கவே இல்லையா? எல்லாம் அவருடைய அனுமதியின் பேர்ல தான் அவருடைய உத்தரவு பேர்ல தொடர்ந்து நடந்துச்சு. அவங்க என்ன நினைச்சாங்கன்னா டெல்லியில பேசிட்டோம், இங்க ஒன்னும் நடந்துராது, இங்க எல்லாம் பாத்துக்கலாம், இவங்க ஒன்றும் கிடையாது, அப்படி ஒரு அலட்சியம். அதனுடைய விளைவு தான் அவங்க பேஸ் பண்றாங்க. வழக்கமா இது வந்து நடக்கும். கூட்டணிக்கு முன்னாடியே வந்து ரெண்டு தலைமையும் அடிச்சுக்கிச்சு, ரொம்ப வார்த்தை போற அளவுக்கு மீறி போயிட்டு இருந்தது. இதெல்லாம் கட்டுப்படுத்தி கண்ட்ரோல் பண்ணி எடுத்துட்டு வந்துருக்கு கூட்டணி தலைமை வைக்கிற திமுக செய்திருக்கணும். அதெல்லாம் கண்டும் காணாம நாங்க டெல்லியில பாத்துக்கிறோம், நாங்க டெல்லியில பேசிக்கிறோம், ஈகோ தான் இந்த அளவுக்கு தோத்தது காரணம். ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். தென் சென்னை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் திரு விஜய் தனசேகர் அவர்கள் இருக்காங்க நம்ம கூட. வணக்கம் சார். வணக்கம். காங்கிரஸ் கட்சி வந்து திமுகவுடனான இவ்வளோ நாள் இருந்த கூட்டணியை முடிச்சுட்டு தாவேகாவோட போனதுக்கான காரணம் என்ன? தற்போதைய அரசியல் நிலைப்பாடு தான் காரணம். மக்கள் வந்து ஒரு மாற்றத்தை விரும்பி வந்து ஒரு இயக்கத்துக்கு ஆதரவு அளிச்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து ஆட்சி அமைக்கிறதுக்கான போதிய இடங்கள் கிடைக்காதுன்னும் போது அதை வந்து மற்ற கட்சிகள் வந்து அதை கன்சிடர் பண்ணுறது எந்த தவறும் இல்லை. மற்ற கட்சிகள் வந்து வெளியே இருந்து ஆதரவு கொடுக்குற கட்சிகளும் இருக்காங்க. ஆனால் அதை தாண்டி திமுகவோட இவ்வளோ நாள் பயணிச்சுட்டு இருந்த பயணத்தையே துண்டிச்சுட்டு கூட்டணியே மாறுது. தமிழ்நாட்டில் வந்து மக்கள் ஒரு சக்தியை வந்து மாற்றத்தை விரும்பி ஏற்றுக்கிட்டாங்க. நீங்கள் இத்தனை வருஷம் 70 வருட திராவிட அரசியல் பாரம்பரியத்தை வீழ்த்திட்டு ஒரு புது இயக்கத்தை வந்து மக்கள் மனதளவில் உள்ள அவங்களுடைய இதுவாகவே ஏற்றுக்கிட்டாங்க. தமிழ்நாட்டில் வந்து யாருமே எதிர்பார்க்காத ஒரு முடிவு இது. திராவிட இயக்கங்களை வீழ்த்த முடியுமான்ற ஒரு சிந்தனை இருந்த இடத்துல அது ரொம்ப சர்வசாதாரணமாக அதை நடத்தி காட்டிருக்கிறாங்க. விஜய் அவர்கள் நடத்தி காட்டிருக்கிறாரு. மக்களும் அதை ஏற்றுக்கிட்டாங்க. மக்கள் முடிவுக்கு முன்னாடி மற்ற அரசியல் கட்சிகள்லாம் வந்து என்னதான் முடிவு எடுத்தாலும் அது மக்கள் விரோதமாக தான் முடியுமே தவிர, ஏன்னா நாங்கள் ஆதரிக்கிறதுக்கு எங்களுக்கு எல்லா விதமான ரீசன் இருக்குது. திமுகவை நாங்கள் எந்த நிலைக்காக ஆதரிச்சோம்னா பாஜக எதிர்ப்புங்கிற ஒரு நிலை, மத சார்பற்றங்கிற ஒரு நிலை. அதே நிலையை விஜய் கடைபிடிக்கும் போது நாங்கள் ஏன் அதை ஏற்றுக்க கூடாதுன்னு கேட்குறாங்க. அதுவும் இல்லாமல் மக்கள் அந்த அரசை முதல்வர் ஆகணும், விஜய் வந்து முதல்வர் ஆகணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. முடிவு பண்ணி அவங்களுக்கான வாக்குகளை கொடுத்து அவங்களுக்கான பெரும்பான்மையான வாக்குகளை கொடுக்க முடியாது ஒரு நிலை வந்து மெஜாரிட்டிக்கு ஒரு 11 இடங்கள் தேவைப்படும் போது நாங்கள் அதை ஆதரவு கொடுத்ததில் எந்த தப்பும் தவறு. நாளைக்கே திரும்ப திமுக பவருக்கு வந்து திமுக பக்கம் திமுக எப்படி பவருக்கு போகும்? இந்த அடுத்த 5 வருஷம் திமுக எதிர்கட்சி தான். அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தான் அரசியல் நிலைப்பாடு எடுக்க முடியுமே தவிர, பாருங்க அரசியல்ல நிரந்தர நண்பரும் இல்லை பகைவரும் இல்லை. ரொம்ப நாளா நடக்கிற இது வந்து ஒரு வார்த்தை. இது இந்த வார்த்தைக்கு ஏற்ற மாதிரி தான் எல்லா அரசியலுமே நடக்குது. இப்ப நீங்க பாஜக எதிர்ப்பு இருக்கிற திமுக வந்து இதுக்கு மாதிரி பாஜக ஆதரிக்கலையா? ஒரு ஓட்டுல வாஜ்பாய் வந்து கவிழும் போது அந்த அரசை தூக்கி பிடிச்ச ஒரு கருணாநிதி தான் தூக்கி பிடிச்சாரு. அவர் யாரை கேட்டு அதை போய் பண்ணாரு? அன்னைக்கு அதை செஞ்சது அரசியல் நிலைப்பாடு தானே. அதே அரசியல் 99 வாஜ்பாய் 5 வருஷம் ஆட்சி ஆதரிச்சவர் இவர் தான். அதே கலைஞர் தான் ஆதரிச்சாரு. குஜராத்தில் இன்னைக்கு மாபெரும் நான் தான் சிறுபான்மையின காவலர் பாதுகாப்புன்னு சொல்ற கலைஞர் தான் குஜராத்ல உலகமே போட்டு பார்த்து ஒரு உலக மத்தியில நம்ம இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஒரு கேவலத்தை உருவாக்கின அந்த குஜராத் நடத்தின பாஜகவை ஆதரிச்சு பிடிச்சவர் தான் கலைஞர்.
அதை ஆதரித்து திரும்ப அடுத்த 2004 வந்து நாங்கள் இனிமேல் மத நல்லிணக்க கூட்டணின்னு சொல்லி கூட்டணியில் சேர்ந்தார். அப்போ அது வந்து இது இல்லையா? அரசியலில் வந்து அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி முடிவெடுக்கிறது அரசியல் இயக்கம். அப்போ தான் அந்த இயக்கம் தொடர்ந்து அந்த அரசியல் நீரோட்டத்தில் பயணிக்க முடியும். என் கொள்கை தான் முக்கியம், என் கோட்பாடு தான் முக்கியம், ஒரே இடத்துல நின்னீங்கன்னா அடுத்த கட்டத்தை நோக்கி நகராது. அரசு எந்த ஒரு அரசியல் கட்சியும் அடுத்த கட்டத்தை நகர முடியாது. நாங்கள் எங்களுடைய கொள்கையில் ரொம்ப தெளிவாக இருந்தோம். மதசார்பற்ற கொள்கையில திமுக தெளிவா இருந்தது, அதை ஆதரிச்சோம். இன்னைக்கு அதே நிலைப்பாடோட ஒரு கட்சி ஆட்சிக்கு வர்றதுக்கு இருக்கும்போது அதை நாங்கள் ஆதரிக்கிறோம். ஸோ எங்களுடைய ஸ்டாண்ட் ரொம்ப கிளியர். நாங்கள் அன்னைக்கும் திமுக ஆதரிச்ச அதே காரணத்துக்காக இன்னைக்கு வந்து விஜயை ஆதரிக்கிறோம். இல்ல ஆதரவு வேற, கூட்டணியான்னு தான் கேட்கறேன். இதுல என்ன இருக்குது? கூட்டணியா இருக்குது. ஆதரவு என்ன? வெளியில இருந்து தான் ஆதரிக்கணும்னு எந்த நிர்பந்தம்னு கேட்கறேன். அப்படி என்ன நிர்பந்தம்? வெளியில இருந்து தான் நிர்பந்தம் இல்ல. இவ்வளவு நாள் திமுகவோட பயணிச்சிருக்கிறீங்க, திமுக கூட்டணியில இருந்திருக்கிறீங்க. திமுக திடீர்னு வந்து நீங்க தாவேக்கா ஜெயிச்ச உடனே விட்டுட்டு போறது வந்து மக்கள் இல்ல. நீங்க அரசியல் அப்படி பார்க்க கூடாது. நீங்க தாவேக்கு விட்டுட்டு போனீங்கன்னா அப்ப இதே நிலைப்பாடு திமுக எடுத்ததுல அப்ப அது தப்புனா அப்ப நாங்க எடுத்தது தப்பு. அப்ப திமுக அந்த நிலைப்பாடு எடுத்தது, பாஜக ஆதரிச்சது, அந்த அரசுல இருந்து திரும்ப காங்கிரஸ் கூட்டணியில வந்து சேர்ந்தது, 5 வருஷம் எல்லா மந்திரி பதவியும் அனுபவிச்சுட்டு எல்லா காலாத மந்திரியா முரசொலி மாறன 1.5 வருஷம் மருத்துவமனையில் வச்சு ட்ரீட்மெண்ட் பார்த்தாரு கலைஞர். வாஜ்பாய் அதுக்கு எந்த விதமான இதுவும் சொல்லல. அவ்வளவு உதவி பண்ண வாஜ்பாய் அரசு அடுத்த 5 வருஷம் காங்கிரஸ் கூட்டணியில வந்து நின்னாரு. அப்ப அது சரியானதா? அப்ப அது தப்புனா இதுவும் தப்புன்னு சொல்லுங்க. அப்ப அதை திமுக தப்புன்னு ஏத்துக்க சொல்லுங்க. அப்ப நாங்க செஞ்ச தவறுன்னு நாங்க ஏத்துக்கிறோம். அரசியலை பொறுத்த வரைக்கும் அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி முடிவெடுத்தால் தான் அந்த இயக்கங்கள் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர முடியும், மக்களோட ஆதரவை தக்க வைக்க முடியும். ஸோ காங்கிரஸ் எடுத்த நிலைப்பாடு ரொம்ப தெளிவானது. மதசார்பற்ற கொள்கையிலே நாங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கிறோம். பாஜக எதிர்ப்பு நிலைங்கிறது மட்டும்தான் திமுகவை நாங்களும் விசிகாவும் இடதுசாரிகளும் ஆதரிக்கிறதுக்கான ஒரே நோக்கம். மதசார்பற்ற கொள்கையில கொண்ட ஒரு திமுக அந்த நிலைப்பாடு எடுத்துவே நாங்கள் அதை ஆதரிச்சோம். அதிமுக அதை எதிர்க்கல, பாஜகவோட கூட்டணி இருந்தால் நாங்கள் அதை ஆதரிக்க முடியாது. அதனால திமுக ஆதரிக்கிறதுக்கான எல்லா காரணங்களும் தாவேக்கு ஆதரிக்கிறதுக்கு இருக்குது. இதை ஏன் உள்ள போய் ஆதரிக்கணும்? ஏன் ஆதரிக்க அமைச்சரவையில பங்கேற்று ஏன் ஆதரிக்க கூடாதுன்னு கேட்கிறேன். அமைச்சரவையில பங்கு அதுதான் இப்போ முக்கியமான ஃபேக்டர். எல்லா இயக்கங்களும் அதிகாரத்தை நோக்கி தான் அரசியல் நடத்துறோம். இங்க யாரும் வந்து மடம் நடத்திட்டு இல்லை, வாங்க வந்து நான் உங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுக்குறேன், நீங்க போங்க, என்ன வரும் பார்த்துட்டு போங்கலாம் கிடையாது. நாங்க எல்லா இயக்கங்களும் கட்சி நடத்துறதும் தொண்டர்களை தக்க வைக்கிறதும் மக்கள்கிட்ட போய் சேர்றதும் வந்து அதிகாரத்தை நோக்கி தான். ஸோ இதுல வந்து உள்ளே அதிகாரத்துல பங்கே கேட்கக்கூடாதுங்கிறது அவ்வளோ பெரிய தேச துரோகமா? ஒரு இயக்கங்கள் நடத்துறதே அதுக்கு தானே. அதிமுக அதிகாரத்தை விட்டு ஒரு 10 வருஷம் இருக்க சொல்லுங்களேன் பார்ப்போம். அடுத்த ஒரு 15 வருஷம் இருக்க சொல்லுங்களேன் பார்ப்போம். இருக்கிறாங்களான்னு பார்ப்போம். பாதி பேர் இந்த கட்சியில காணாம போயிடுவான். இன்னைக்கு அதிமுகவில் அடுத்த 5 வருஷம், போன 5 வருஷம் அவங்க ஆட்சியில் இருந்தாங்க, இந்த 5 வருஷம் திமுக இருந்தது. இப்போ திரும்ப அவங்களால இயக்கத்தை அங்கே பிடிக்க முடியலன்னும் போது எவ்வளோ பேர் அந்த இயக்கத்திலிருந்து வெளில வராங்க. ஸோ அதிகாரங்கிறது ரொம்ப முக்கியம். அதை நோக்கி தான் எல்லா இயக்கங்களும் பயணிக்க முடியும். ஸோ அது ஆட்சி அதிகாரத்தை நோக்கி போகிறது ஒரு பெரிய தேசத்தொகை கொடுத்த மாதிரி ஏன் கூட்டணி விட்டு போனீங்கிற கேள்விலாம் வந்து அது வந்து என்னன்னா தவிர்த்துட்டு கடந்து போற கொஸ்டின்ஸ் எல்லாம் திரும்பவும் நம்ம அதே இடத்துல நின்றுட்டு இருக்குது, எந்த உபயோகமும் கிடையாது. நீங்க வந்து உங்களுடைய ஃபேஸ்புக் ஒரு லைவ் ஒன்றுத்துல ரொம்ப காட்டமா திமுக விமர்சிச்சு ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டு இருந்தீங்க. அதுல வந்து நீங்க சொன்ன சில பாயிண்ட்ஸை நான் சொல்றேன். உங்களுடைய தந்தையவே வந்து ஜெயிக்க வைக்க முடியல, நீங்க அந்த தொகுதியில வந்து ஜெயிக்கல அப்படின்ற மாதிரி இதெல்லாம் சொல்லியிருந்தீங்க. என்ன இருந்தாலும் கூட்டணி இருந்த கட்சிகள் இவ்வளவு காட்டாம விமர்சிக்கிறதுக்கான காரணம் என்ன? அவங்க அது விமர்சிக்கிறாங்க. அறிவாலயத்தில் இளைஞர் அணி கூட்டம் போடுறாங்க, காங்கிரஸ் முதுகுல குத்திச்சு துரோகம் பண்ணிச்சுன்னு சொல்றாங்க. அது ஒரு வந்து முதல்வரும் வந்து அதை வந்து வழிமொழிகிறாரு. அதெல்லாம் அந்த மாதிரிலாம் பேசக்கூடாது, அரசியலில் வந்து இதெல்லாம் வந்து தவறான கருத்து அப்படின்னு சொல்லி கண்டிக்க வேண்டிய நபரே வந்து அதை ஆதரிக்கிறாரு. எங்க தலைவருடைய குடும்பமே அங்கங்கே கொளுத்துறாங்க, ரொம்ப மோசமான வார்த்தையில் விமர்சனம் பண்றாங்க, எங்க கட்சிக்காரங்களை இப்போ அடிக்கிறாங்க. எல்லாத்தையும் மயிலாடுதுறை நடந்த சம்பவம்லாம் பார்த்துருப்போம். இவ்வளவு தரம் இல்லாமல் நடந்துக்கிற திமுகவுக்கு பதில் படி இப்படி தான் இருக்கும். தரங்கிறது 2 பக்கமும் இருக்கணும். ஒரு அரசியல நிரந்தர கூட்டணி இல்லை, இன்னைக்கு இந்த சூழ்நிலை நாங்கள் எடுக்கிறோன்னா அடுத்து வந்து நீங்கள் ஒரு சூழ்நிலை முதல்ல எடுத்துகிட்டு வந்தீங்க, அது ஓகே. அதனால் இப்போ நாங்கள் எடுத்தது நம்ம மிகப்பெரிய ஒரு குற்றம் மாதிரியும் உட்காந்து அறிவாலயத்தில் கூட்டம் போட்டுன்னு உட்காந்து துரோகின்னு பேசுகிறதும். இதே ராகுல் காந்தியோட ஆதரவோடு நீங்கள் எவ்வளோ நாள் அதிகாரத்தில் இருந்தீங்க? நான் கேட்க 2019 நீங்கள் 2014 நீங்கள் ஆட்சி உங்களால் பிடிக்க முடியல, 80 இடங்களுக்கு மேலே ஜெயிக்கல. தொடர்ந்து நீங்கள் என்ன பண்ணீங்க? அடுத்த கூட்டணிகள் ராகுல் காந்தி காங்கிரஸோட கூட்டணியை வந்து ரொம்ப பலப்படுத்தினீங்க. ராகுல் காந்தி இங்கே பல நேரங்கள் தமிழ்நாட்டுக்கு வந்தார். 2019 நாடாளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை பெற்றீங்க. அந்த வெற்றியை பெற்றது காங்கிரஸ் எவ்வளோ பெரிய பங்களிப்பு. நீங்கள் காங்கிரஸ் தவிர்த்துட்டு நாடாளுமன்றத்தை நீங்கள் ஜெயிக்க முடியுமா? காங்கிரஸுங்கிற ஒரு முகம், ராகுல் காந்திங்கிற ஒரு முகத்தை காட்டாமல் உங்களால் நாடாளுமன்றம் ஜெயிச்சிருக்க முடியுமா? அதுக்கடுத்து அந்த உள்ளாட்சி எலெக்ஷனில் மிகப்பெரிய வெற்றியை பெற்றீங்க. 2021 ஆட்சியை பிடிச்சிங்க. அதுக்கப்புறம் உள்ளாட்சி எலெக்ஷனில் மிகப்பெரிய வெற்றியை பெற்றீங்க. திரும்பியும் வந்து 2024 மிகப்பெரிய நாடாளுமன்றத்தில் 40 இடங்களும் ஜெயிச்சிங்க. இதெல்லாம் காங்கிரஸ் தயவு இல்லாமல் உங்களால் அடைய முடியுதா? காங்கிரஸ் இருக்கவே தான் உங்களுக்கு அதிகாரம். திமுகவினுடைய வாக்குகள் இல்லாமலே அந்த 40 சீட்டுகள் வந்து நீங்க திமுகவுடைய வாக்கு 30%. 1% நல்லா புரிஞ்சுக்கோங்க. முதல்ல இந்த வாக்கு எண்ணிக்கைகள் வாக்கு அர்த்தமெட்டிக் கணக்கு சொல்றேன். 30% வாக்குகளை கொண்டு ஒரு கட்சி டெபாசிட் தான் வாங்க முடியுமே தவிர ஆட்சி அதிகாரத்தை பிடிக்க முடியாது, வெற்றி பெற முடியாது. சில இடங்களில் வெற்றி பெறலாம், சில இடங்களில் பெற முடியும். டெபாசிட் தான் தக்க வைக்க முடியும். இன்னைக்கு அதிமுக நிலைமை என்ன? பல இடங்களில் டெபாசிட் போயிருக்கு. ஏன்?
அவங்க 22% மேல ஓட்டு வாங்கல. காங்கிரஸினுடைய ஷேர் எவ்வளவு இருக்கு? நான் அதையும் சொல்றேன் இருங்க. ஒரு ஆட்சிக்கு பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நீங்க 35% 40% வெறும் 30% வச்சு அதிகாரத்தை நோக்கி போக முடியாது. அந்த மீதிக்கிற 10% கூட்டணி கட்சிகள் தயவு முக்கியம். அப்ப இந்த 30 பெருசா இந்த 5 பெருசா, இந்த மீதிக்கிற 10%, இந்த 10 30 சேரும் போது தான் ஒரு முழுமையோட ஒரு அதிகாரம் கிடைக்கும், ஒரு ஆட்சி கிடைக்கும். நீங்க வெறும் 30% வச்சு நான் தான் அதிக வாக்கு, நான் என்னாலதாங்கிற பேர்லாம் ஒரு காமெடித்தனமான பேச்சு. இல்ல, காங்கிரஸ் ஆட்சி செய்த ஒரு மாநிலத்துல காங்கிரஸ் கட்சி பின்னுக்கு தள்ளப்படுது, மற்ற கட்சிகள் ஆட்சிக்கு வராங்க, காங்கிரஸ் கூட்டணியில இருக்கு. ஆனா இப்போ நீங்க வேற கூட்டணி மாறின உடனே சொல்றது என்ன அப்படின்னா, எங்களாலதான் இவ்வளவு நாள் ஜெயிச்சிங்கன்னு சொல்றது எப்படி இருக்கு? நீங்க ஆட்சி செஞ்ச மாநிலம், நீங்க இன்னைக்கு பின்னுக்கு தள்ளப்பட்டிருக்கிறீங்க அப்படின்னா அது எப்படி உங்களுடைய தயவுல இவங்க ஆட்சி அமைக்கிறாங்க? ஏன்னா காங்கிரஸும் தொடர்ந்து இதை நீங்க சொல்றீங்க, டெல்லியில தோத்து போனப்போ காங்கிரஸ் எங்க கூட கூட்டணி வைக்கல ஆம் ஆத்மி அப்படின்ற குற்றச்சாட்டு வந்துச்சு. எங்கெங்கெல்லாம் அங்க உள்ள கட்சிகள் தோத்து போதோ அப்ப காங்கிரஸை மதிக்கல, காங்கிரஸ் கூட கூட்டணி வைக்கல அப்படின்னு சொல்லிட்டே வர்றது, அடுக்கடுக்கா சொல்றது எப்படி கரெக்டா இருக்கும்? அதுதான் நானும் சொல்றேங்க. இப்ப அந்த கணக்கு தான் சொல்றேன். 30% வாக்கு மட்டுமே வச்சிருக்கிற ஒரு இயக்கத்தால அதிகாரத்தை அடைய முடியாது. மீதி இருக்கிற 10% கூட்டணி கட்சிகளை நாடிதான் போகணும். ஸோ அந்த தவறுகளை பல மாநிலங்களில் சில மாநில கட்சிகள் 25% 30% வச்சிருக்க மாநில கட்சிகள் காங்கிரஸை தவிர்த்து தன்னை ஒரு அணியை கட்டமைக்கும் போது அவங்க தோல்வி அடைகிறாங்க. ஸோ இந்த காங்கிரஸ் இருக்கிற வாக்கு வங்கி ஒரு 10% ஒரு 15% பல மாநிலங்கள் இருக்கிற இடங்கள் அது ஒன்றா அடையும் போது பாஜக வீழ்த்தத்துக்கான ஒரு காரணியாக அமையுது. அதை தவற விடும்போது அந்த குற்றச்சாட்டு நாங்கள் வைக்கிறோம், இவங்க கூட்டணியை தவிர்த்தாங்க, காங்கிரஸுக்கான உரிய இடம் கொடுக்கல, மரியாதை கொடுக்கல அப்படின்னு. அது அந்த தேர்தல் முடிவுகளை வச்சு சொல்றது தான். நான் இங்கேயும் அதை தான் சொல்றேன். இன்னைக்கு 22% வாங்கின அதிமுகவால, திமுக மாற்றா சொன்ன அதிமுகவால இன்னைக்கு கிட்டத்தட்ட 47 இடங்களுக்கு மேல வெற்றி பெற முடியலையே. ஏன்? அது அவங்களுக்கு இன்னும் கூட 10% இடங்கள் வாக்குகள் கிடைச்சிருந்தா அவங்க அதிகாரத்தை நோக்கி போயிருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு பலமான கூட்டணி கிடையாது. வெறும் பாஜக 2% கட்சியை தவிர வேற எந்த சொல்லிக்கிறதனமான ஒரு கட்சி அங்க கூட்டணியில கிடையாது. இதுவே பாஜக தவிர்த்துட்டு இவங்க காங்கிரஸோ இல்ல விசிகோ இந்த அமைப்புகளை கட்டமைச்சிருந்தாங்கன்னா ஒரு மாற்று, திமுக மாற்று அப்படின்னும் போது அதிமுக அங்க முன்னிலை வந்திருக்கும். சோ இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் வெறும் நீங்க 28% 30% வச்சு வாக்குகளை வச்சுக்கிட்டு ஒரு ஆட்சி அதிகாரத்தை நோக்கி போக முடியாதுங்கிறத தெளிவுபடுத்தி இருக்குது. சோ அதுக்குதான் கூட்டணி கட்சிகளோட தேவைங்கிறது. காங்கிரஸோடைய 7% 8% வாக்கு, விசிகாவுடைய ஒரு 2% வாக்கு, கம்யூனிஸ்டுகளோட 2% வாக்கு, முஸ்லீம் அமைப்புகளோட 2% வாக்கு, இதெல்லாம் ஒன்னா சேரும் போது அந்த இயக்கம் ஒரு 35% 38% வருது. 38% வாக்குல வாங்குற கட்சி ஆட்சி அதிகாரத்தை நோக்கி போக முடியும். உங்களுடைய 30% மட்டுமே ஒரு அதிகாரத்தை நோக்கி எடுத்துட்டு போவாதுங்கிறத அந்த தேர்தல் வாக்கு சதவீத கணக்குகள். சோ அதை தான் நாங்க சொல்றோம், கூட்டணி கட்சிகள் எல்லாம் நீங்க கூட்டணி கட்சிகள் தயவை நம்பிதான் நீங்க கூட்டணி கட்சியினோட வாக்குகள் தான் உங்களை அதிகாரத்தை நோக்கி கொடுக்குது. பதிலுக்கு நீங்க கூட்டணி கட்சிகள் எந்த விதமாக இதுவும் செய்ய மாட்டீங்கிற குறை தான் நாங்க கேட்கறது. 70 வருடமா ஆட்சியில பங்கே கிடையாது, மாநில சுயாட்சியில் நாங்க உறுதியா இருப்போம், இதெல்லாம் பேசுற நீங்க 27%க்கு மேல இன்னை வரைக்கும் நீங்க வாக்குகளை தாண்டவே இல்லையே. தேர்தலுக்கு முன்னாடியே இது தெரியுமே, இந்த வேற முடிவு மாத்தி எடுத்திருக்கலாமே. நாங்க தெளிவா இருந்தோம். தேர்தலுக்கு முன்னாடியே எங்க இயக்கத்தை பொறுத்த நான் மற்ற கட்சிகளை பத்தி நான் பேசல, காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் இங்க சில மாநில தலைமையின் இங்க சில முடிவுகள் எடுக்கிறோம். அகில இந்திய தலைமை அந்த முடிவுக்கு ஒத்து போற மாதிரி ஒரு முடிவு எடுத்துட்டா பிரச்சனை. ஆனா இறுதி முடிவு அகில இந்திய தலைமை தான் எடுக்கும். இங்க நாங்க என்னதான் முடிவு எடுத்து என்னதான் மாத்தி பேசினாலும் என்னதான் எங்களுடைய கருத்துக்கள் சொன்னாலும் அந்த கருத்து அகில இந்திய கமிட்டியோட கருத்து ஒத்து போச்சுன்னா அவங்க அதை ஏத்துப்பாங்க. அப்படி இல்லைன்னா இந்திய கூட்டணி தேசிய நலன் கரு சில முடிவுகள் எடுப்பாங்க, அதை நாங்க ஏத்துதான். அது எங்களுடைய கட்சியுடைய இது, அதை மாற்ற முடியாது. இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் திமுகவுடைய கூட்டணியை காங்கிரஸ் தொண்டர்கள் ஒருத்தர் கூட விரும்பல. கூட இந்த கட்சியோட கூட்டணி விரும்பல. எங்களுடைய மேல்மட்ட தலைவர்கள் 2-3 பேர் மட்டுமே திமுகவுடன கூட்டணியை ரொம்ப விருப்பப்பட்டு பேசினாங்க. ஆனா எங்களுடைய அகில இந்திய பொறுப்பாளர், இந்த மாநிலத்துக்கு பொறுப்பாளர் இருக்கிறார், அவர் இதுல உடன்பாடே இல்லை. சரி, மாநில தலைவர் மாநில கமிட்டி ஒரு சில முக்கிய லீடருக்கு ஒரு முடிவு எடுக்கும்போது நம்ம அதை ஆதரிச்சு ஆகணுங்கிற நிலைப்பாடுல விஜயோடன திமுகவுடன கூட்டணியை வேற வழி இல்லாம ஏத்துக்கிட்டோம். அப்போ அதுவும் இல்லாம இன்னொரு விஷயம், அதுவும் இல்லாம டெல்லி தலைமையை இந்த மாநில தலைமையை விலகிடக்கூடாதுங்கிறதுக்காக திமுக நிறைய பல விஷயங்களை பண்ணாங்க. எப்பயுமே ஒரு இயக்கம் கூட்டணி தக்க வச்சுக்கான சில விஷயங்கள்லாம் செய்வாங்க. அது ஒவ்வொரு கட்சிகளும் செய்யறதுதான். இவங்க அதில் ரொம்ப எக்ஸ்ட்ரீமா போனாங்க. இங்க பேச்சுவார்த்தை நடக்கும் போதே, இங்க பேச்சுவார்த்தை சில சுணக்கங்கள் இருக்கும் போதே, சில உடன்பாடு எட்டாத போதே என்ன பண்ணாரு இவர் மரியாதைக்குரிய கனிமொழி அவர்களை மேடம் அவர்கள் வீட்டுக்கு அனுப்பிச்சு அவங்களை கன்வின்ஸ் பண்றதுக்கான வேலையை பார்த்தாரு. ஸோ இங்க நடக்கிற விஷயங்கள்லாம் சொல்லி இவங்க கூட்டணிக்கு எதிராக போறாங்க, சோனியா காந்தி அவர்கள் ஆமா அவங்க வீட்டுக்கு போயிட்டு இவங்க கன்வின்ஸ் பண்றதுக்கான வேலையை பார்த்தார். ஸோ அவர் கூட்டணி தக்க வைக்கிறதுக்கு ஒரு இயக்கம் என்னெல்லாம் செய்யுமோ அதெல்லாம் அளவுக்கு மீறி ஒரு திமுக தலைமை செஞ்சாங்க. அதுல எங்களுக்கு விருப்பப்படல, டெல்லி தலைமை விருப்பப்படுறாங்க. இந்திய கூட்டணிங்க ஒரு கட்டமைப்பு உடைஞ்சிடக்கூடாது, தேசிய லெவல்ல பாஜக ஒரு மாற்று ஒரு அணியா வச்சிருக்கிறோம், அந்த அணியில எந்த விதமான ஒரு விரிசலும் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக சரி ஓகே ஆதரிப்பு உங்க கூட்டணி தொடர்வோன்ற நிலைப்பாடு இருக்கும்போது நாங்க அதிக எண்ணிக்கைகளை அதிகார பகிர்வும் கேட்டோம். அதிகார பகிர்வு கேட்டதுதான் இங்க பிரச்சனையே. கூட்டணிக்கு முன்னாடி நீங்க டிசம்பர் மாசம்லாம் இப்ப இருக்கிற பத்திரிகை எல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா காங்கிரஸுக்கும் திமுகவுடைய ஐடி விங்குக்கும் நடந்த வார்த்தை போர்கள்லாம் ரொம்ப உச்சம், அநாகரிகத்தின் உச்சம்.
ஒரு திமுக வந்து ஒரு கூட்டணி கட்சி எவ்வளவுலாம் தரம் தாழ்ந்து பேசணுமோ அவ்வளவுக்கும் தரம் தாழ்ந்து பேசினவங்க, அவங்க தலைமைகளை எங்களுடைய தலைவர்களை ஒருமையில பேசினது. காங்கிரஸ் தரப்பு நானும் ஒத்துக்கிறேன், பதிலுக்கு பதில் நாங்கள் கொடுக்கதான் செய்வோம். நாங்க ஒன்றும் இது கிடையாது உங்க கடந்து போறதுக்கு. எங்களுக்கும் பதில் இருக்கு, எங்களுக்கும் அமைப்பு இருக்குது, நாங்களும் தொண்டர்கள் இருக்கிறோம், நாங்களும் பேசதான் செய்வோம். நீங்க கட்டுப்படுத்தினா நாங்க பேசுவோம். கூட்டணி தலைமை நீங்க தான் வழி நடத்தணும். சில விஷயங்கள் கைமீறி போகும்போது நீங்க தான் தடுத்து நிறுத்திருக்கணும். நீங்க உட்காந்து என்கரேஜ் பண்ணும்போது நாங்க எங்களை என்ன பண்ண சொல்றீங்க? நீங்க வந்து எங்க ராகுல் காந்தி வந்து ஒருமையில பேசுவீங்க, பாஜக காரங்க பேசுற அதே வார்த்தையை நீங்க யூஸ் பண்ணி எங்க தலைமை பேசுவீங்க. அதெல்லாம் நாங்க எப்படி கடந்து போனோம்? எங்களுக்கு என்ன நிர்பந்தம்? டெல்லி தலைமை தான் உங்க கூட்டணியும் சொல்லிச்சு. நாங்க அமைதியா இருந்தாலும் எங்களுக்கு தொடர்ந்து சீண்டிப்பட்டது அவங்க தான். எவ்வளவு விமர்சனம் நீங்க எடுத்து பாருங்க. எங்களுடைய அகில இந்திய பொறுப்பாளர் அறிவாலயத்துக்குள்ளேயே வரக்கூடாதுன்னாங்க. அவர் வந்தா நாங்க பேச்சுவார்த்தை நடத்த மாட்டோம்னாங்க. இவ்வளவு அவமானத்தின் தாக்கிகள் எதுக்கு இதுல இருக்கணும்? நாங்க இன்னைக்கு இதெல்லாம் சொல்றீங்களே, உடனே ஏன் போயிட்டீங்க? ஒரு நன்றி கூட சொல்லுன்னா அந்த அழுத்தமோ அந்த ஒரு அவமானமும் எங்களுக்கு உள்ளுக்குள்ள இருந்தது. நாங்க இதெல்லாம் அவமானப்படுத்தணும், அவங்களை அசிங்கப்படுத்தணும் எல்லாம் கிடையாது. அதுதான் சார், இதை எடுத்து சொல்லி தேர்தலுக்கு முன்னாடியே இந்த கூட்டணியை முடிச்சிடலாம். முடியாது. இந்திய கூட்டணின்னு ஒரு நிர்பந்தம் இருக்கும்போது அதில் அமைதியாக போகணும், கடந்து போகணும். அதனுடைய விளைவு தான் இன்னைக்கு நாங்கள் சந்திக்கிறோம். இன்னைக்கு எங்களுக்கு 70 சீட்டுக்கு ஆஃபர் இருந்தது. தாவேகா தலைமையில் எங்கள் 70 சீட்டுக்கு ஆஃபர் இருந்தது. அதை தவிர்த்துட்டு தான் இவங்க கொடுத்த 28 சீட்டை நாங்கள் நின்னோம். நாங்கள் 70 ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ அது அப்புறம். ஒரு கட்சிக்கு வந்து தேர்தலில் போட்டியிட எண்ணிக்கைங்கிறது ரொம்ப முக்கியம். அது வெற்றி தோல்வி தேர்தல் ரொம்ப சகஜம். அந்த இடத்துக்கு எங்களை நகர விடாமல் தடுத்தது வந்து சில ரொம்ப ஓவரால் பெரிய லாபி. அது ரொம்ப பொதுப்படியாக வெளிப்படையாக பேச முடியாது. முன்னாடியே செஞ்சிருக்கலாமே, முன்னாடியே செய்யறது நாங்கள் எல்லா தயாராக தான் இருந்தோம். எங்களை வந்து அனுமதிக்க அந்த அளவுக்கு ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கூட்டணி தொடர வச்சது திமுகவுடைய மிகப்பெரிய ராஜதந்திரம். தேர்தலுக்கு முன்னாடியே காங்கிரஸ் உடன்பாடு இல்லை, எங்க தொண்டர்களுக்கும் உடன்பாடு இல்லை, மனதளவில் மிகப்பெரிய ஒரு விரிசல் வந்தது. அதுக்கு காரணம் திமுகவுடைய ஐடி விங்கு. அதை கண்டு காணாம கடந்து போனது திமுகவுடைய தலைமை. அவங்க ஐடி விங்கில் யாருமே இல்லையா? திமுக தலைமை ஐடி விங்கு யாரும் கண்காணிக்கவே இல்லையா? திமுக தலைமை அதுக்கு ஒரு மாநில தலைவர் இருந்தார், டிஆர்பி ராஜான்ட்டு. அவர் அதெல்லாம் பார்க்கவே இல்லையா? எல்லாம் அவருடைய அனுமதியின் பேர்ல தான், அவருடைய உத்தரவின் பேர்ல தொடர்ந்து நடந்துச்சு. அவங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னா, டெல்லியில பேசிட்டோம், இங்க ஒன்றும் நடந்துடாது, இங்கெல்லாம் பார்த்துக்கலாம், இவங்களாம் ஒன்றும் கிடையாது, அப்படி ஒரு அலட்சியம். அதனுடைய விளைவு தான் அவங்க ஃபேஸ் பண்றாங்க. வழக்கமா இது வந்து நடக்கும். டெல்லியில் பேசிடுவாங்க, இங்கே வந்து இங்கே இருக்கிற தலைமை மதிக்க மாட்டாங்க, இங்கே இருக்கிற லீடர்ஸை மதிக்க மாட்டாங்க, அவங்களோட கருத்துக்கு இது கொடுக்க மாட்டாங்க. நாங்கள் டெல்லியில் பேசிட்டோம் அப்படின்னு இந்த அலட்சியத்தை வந்து இங்கேயே ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ என்ன பண்ணால் டெல்லி தலைமை சொல்லிட்டாங்க, நாங்கள் என்ன பண்ண முடியுன்ற மாதிரி அவங்கவுங்க சில இத்தனை வருஷம் இப்படி தான் நடந்தது. இந்த வருஷம் அது நடக்கலை. கூட்டணியும் மொத்தமே வீணா போனது காரணம் பொருந்தாத ஒரு கூட்டணி. அதை வலியை கட்டமைச்சது திமுக. விலகி போன ஆட்களை வந்து ரொம்ப டைட் பண்ணி ஒரு நிர்பந்தத்தின் பேரில் வச்சது. இதெல்லாம் வந்து தேர்தலில் சில எடுபடாது. மக்கள் மத்தியில் போய் இணக்கமாக போய் வேலை செய்ய முடியாது. ஒரு இணக்கமாக வேலை செஞ்சாதான் கூட்டணி வந்து ஒரு மல்டிப்ளை ஆகும், வாக்குகள் வந்து சேதரும், மக்கள் மத்தியில் ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தும். கூட்டணிக்கு முன்னாடியே வந்து 2 தலைமையும் அடிச்சிக்கிச்சு, ரொம்ப வார்த்தை போகிற அளவுக்கு மீறி போயிட்டு இருந்தது. இதெல்லாம் கட்டுப்படுத்தி கண்ட்ரோல் பண்ணி எடுத்துட்டு வந்துருக்கு கூட்டணி தலைமை வைக்கிற திமுக செய்திருக்கணும். அதெல்லாம் கண்டும் காணாமல் நாங்கள் டெல்லியில் பார்த்துக்கிறோம், நாங்கள் டெல்லியில் பேசிக்கிறோம், ஈகோ தான் இந்த அளவுக்கு தோத்தது காரணம். பொதுவாக வந்து இப்போ வந்து துரோகம்னு ஒன்று பேசிட்டு இருக்காங்க. இந்த துரோகம் வந்து எனக்கு ஒன்றும் புரியல. நீங்கள் வந்து 99 வாஜ்பாயில் ஒரே ஒரு ஓட்டு ஜெயிக்கும் போது தமாகவுடைய ஆதரவில் பெற்ற 13 நாடாளுமன்ற உறுப்பினர் இவர் போய் வாஜ்பாய் அரசை போய் ஆதரிச்சார். யார்? அப்போது இந்த கலைஞர். அப்போ எதுக்காக இவர் ஆதரிச்சார்? ஊக்கநாட்டை கேட்டால் போய் ஆதரிச்சார். அப்போ அது துரோகம் இல்லையா? 2099 இலாக்காத மந்திரியை வச்சிருந்தாரு, இவர் போய் அதை போய் கடத்த இந்த கூட்டணிக்கு வந்தார். அப்போ அது துரோகம் கிடையாதா? 2014 இருக்கிற 2004 14 வரைக்கும் 10 வருஷம் தொடர் காங்கிரஸ் ஆட்சியில் மிகப்பெரிய இலாக்காக்கள் தமிழ்நாட்டில் வேறு இந்தியாவில் வேறு எந்த கட்சிகளுமே செயல்பட இலாக்காக்கெல்லாம் வாங்கி கேட்டு பெற்று கலைஞர் அவர்கள் பெற்றார். 2014 கூடா நட்பு கேடா முடியும்னு கூட்டணி விட்டு வெளில போயிட்டாரு. திரும்ப வந்து 2011 உள்ளாட்சி எலெக்ஷன் தனியாக நின்னாரு. திரும்ப 2014 அதே கூடா நட்போடு திரும்ப வந்து இணைஞ்சாரு. இதெல்லாம் துரோக வரலாறுங்கிறது நிறைய இருக்குது. இன்னும் உதயநிதி அவர்களுக்கு இன்னும் அவங்க திமுக செய்த வரலாறுகள் இன்னும் பெரியவங்க சொல்லிக் கொடுக்கல போலுது. முதல்ல அவர் அதெல்லாம் ஓய்வு நேரத்தில் இருப்பார். அதெல்லாம் படிச்சுக்கிட்டு யாரெல்லாம் துரோகம் பண்ணாங்க, திமுகவுடைய துரோக வரலாறுலாம் எவ்வளோ இருக்குது, இதெல்லாம் பார்த்துக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு அடுத்து வந்து பேசணும். சும்மா போகிற போக்கில் வந்து உட்காந்து காங்கிரஸை நாங்கள் தான் தோளில் தூக்கி சம்மந்தோம், நாங்கள் தான் தூக்கி நிறுத்தணும், எங்கே தூக்கி எங்கே எதில் சம்மந்தீங்க நீங்கள்? எங்களுக்கு ஒன்றும் புரியலையா? காங்கிரஸ் ஒரு பேர் இயக்கத்தை வெறும் 40 நாடாளுமன்ற உறுப்பினருக்கு மட்டுமே இருக்கிற தமிழ்நாட்டில் நீங்கள் தான் தூக்கி சம்மந்தீங்க, இந்தியா லெவலே தூக்கி நாங்கள் தான் சம்மந்தங்கிற ஒரு போலியான ஒரு கட்டமைப்பு தொடர்ந்து அவங்க கட்சிக்காரில் தக்க வைக்கிறாரு. கட்சி பெரிய தோல்வியில் போய் மாட்டிக்கிச்சு. திமுக வந்து இதை மீட்டு எடுக்குது அப்படின்னு யோசிக்கிறாங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுகவோட உயிர்ப்போடு இருக்கிறது காரணமே பாஜக எதிர்ப்பு மட்டும்தான். இனி அவங்களுக்கு அந்த பாஜக எதிர்ப்புக்கான எந்த வேலையுமே இல்லை. ஏன்னா பாஜக எதிர்ப்புன்னு எந்த ஒரு யார் பேசினாலும் அங்கே காங்கிரஸ் இருக்கான்னு தான் மக்கள் பார்ப்பாங்க. மதசார்பற்ற கூட்டணி, மதசார்பற்ற கட்சின்னு சொன்னாவே அங்கே காங்கிரஸோடைய பிம்பம் இருந்தால் தான் அது முழுமையடையும். அந்த இடத்துல தான் இடதுசாரிகள் இருப்பாங்க, விசிகாவும் இருப்பாங்க. ஸோ காங்கிரஸ் எங்கே இருக்குதோ அங்கே தான் இந்த கட்சிகள் இருக்கும்போது அதுதான் முழுமையான மதசார்பற்ற இயக்கம். இப்போ இந்த கட்சிகள் எல்லாம் இங்கே இப்போ தாவேக்காவோட இணையும் போது இப்போ இனி உங்களுக்கு
மதசார்பற்ற இயக்கம்னு சொன்னால் அவங்க யாரும் மக்கள் நம்ப மாட்டாங்க. இப்போ வந்து நீங்கள் பாஜக ஆதரவு நிலை எடுக்கிறத தவிர உங்களுக்கு வேறு எந்த நிலைப்பாடும் கிடையாது. இங்கே அதிமுக தமிழ்நாட்டில் வலு வந்து போச்சு. இப்போ திமுக கட்டுக்கிற ஒரு 30 எம்பிக்களை ராஜ்யசபாவுக்கு நாடாளுமன்ற உறுப்பினர்களை குறி வச்சு பாஜக இனிமேல் ரொம்ப வேகமாக இயங்க ஆரம்பிக்கும். இவங்க வழக்கமாக என்ன பண்ணுவாங்கன்னா, தமிழ்நாட்டில் தோத்துட்டா டெல்லியில் அதிகாரத்தை போச்சு தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த ஜெயிச்ச இயக்கத்தை நோட்டுவாங்க. இதுதான் திமுகவுடைய கடந்த கால அரசியல். அதிமுகவில் இருக்கும்போது திமுக எங்கள் கூட கூட்டணி இருந்துட்டு அதிமுக எதிராக எல்லா விதமான விஷயங்களும் செய்வாங்க. இப்போ அதே விஷயத்தை இவங்க எடுத்தால் மட்டும்தான் தமிழ்நாட்டில் இவங்க தன்னை தக்க வச்சுக்கிறதுக்கான அரசியல் செய்ய முடியும். ஸோ பாஜக எதிர்ப்புங்கிற நிலையில மாறி பாஜக ஆதரவு நிலைக்கு திமுக போகும்போது தமிழ்நாட்டில் எப்படி பாஜக ஆதரிச்சு அதிமுக வலுவிழந்து போச்சோ அதே நிலை திமுகவுக்கு வரும். பாஜகவை திமுக ஆதரிப்பாங்களா? வேற வழி கிடையாது அவங்களுக்கு இனிமேல். அவங்க அதுல ரொம்ப தெளிவா இருக்காங்களே. அவங்களுக்கு நீங்க வேணா பாருங்க, ஆல்ரெடி அவங்க வெள்ளக்கொடியை தூக்கிட்டு மோடி வரும்போது கிளம்பி போனாங்க. அப்பவே அவங்களுடைய சாயம் வெளுத்து போச்சு. காங்கிரஸ் ராஜ்நாத் சிங்கை வர வச்சு கலைஞருக்கு நாணயம் வெளியிடுறாங்க. அப்பவே அவங்க இன்னொரு சாயம் வெளுத்து போச்சு. நேரு மேல உள்ளாட்சித்துறையில் இருக்கிற ஊழலை வந்து சரி பண்றதுக்கு நிர்மலா சீதாராமனை சந்திக்கிறதுக்கு நேருடைய பையனை அனுப்புறாரு. தேர்தலுக்கு முன்னாடி விமர்சிச்சிருக்கு. எல்லாம் இருந்தது. கூட்டணிங்கிற ஒரு நிர்பந்தம் இதெல்லாம் பொது வெளியில பேச முடியாது. ஒரு கட்சி ஆதரிக்கிறோன்னு முடிவு பண்ணிட்டோம்னா அந்த இயக்கம் செய்யற சில தவறுகளை மென்னு மூடி கடந்து தான் போயாகணும். அதுதான் கூட்டணி நிர்பந்தம் ஒரு வார்த்தை இருக்கு பற்றி. அந்த நிர்பந்தத்துக்கு பின்னாடி இவ்வளோ மோசமான அழுத்தமான விஷயங்கள் இருக்குது. அது எல்லா கட்சிகளுக்கும் இருக்கு. ஏன் உள்ளாட்சியில் வந்து உங்க மேல ஒரு கரப்ஷன் சார்ஜ் ஷீட் போட சொல்லி கோர்ட் டைரக்ஷன் பண்ணுது. அரசு அதை செய்யணும். அதை செய்யாம அதை வந்து நார்மலைஸ் பண்ற வேலையை நேரு வந்து அவர் பையன் மூலியமா செய்யறாரு. இங்கெல்லாம் நீங்க அரசை வந்து பாஜக வந்து மறைமுகமா ஆதரிச்சு உங்களை தக்க வச்சுக்கிற அரசியல் நீங்க செய்யணும். அப்புறம் எங்க உங்களுக்கு இங்க வந்து நீங்க காங்கிரஸ் கூட்டணி நீங்க பாஜக முழு எதிர்ப்பு இருக்கிறீங்க. எதை வச்சு நம்ம சொல்றீங்க? நீங்க வெள்ளக்கோடை தூக்கிட்டு போகும்போது தெரிஞ்சு போச்சு பாதி விஷயங்கள் முடிஞ்சிச்சுன்ட்டு. அடுத்து இந்த மாதிரி விஷயங்களை உள்ளடி அவங்க செஞ்சுட்டு இருந்தாங்க. இதெல்லாம் நீங்க வெட்ட வெளிச்சமா போச்சு மறைமுகமா செஞ்சு இனிமேல் ஓப்பனா நீ செய்ய போறாங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாஜக எதிர்ப்பு தான் திமுக உயிர் போட காரணமே. இனி அவங்களுக்கு பாஜக எதிர்க்கிறதுக்கான எந்த முகாந்திரமும் இல்லை. அந்த வேலையை இனிமேல் தாவேகவும் காங்கிரஸும் செய்யும். இப்போ இவங்களுக்கு பாஜக எதிர்ப்பு கைவிடும் போது இவங்களை தக்க வச்சுக்கிறதுக்கு இந்த அரசுக்கு எதிரான பல மத்திய அரசு மூலியமா நெருக்கடிகள் கொடுக்கறது, சில இதெல்லாம் உருவாக்குறது இவங்களுக்கு வந்து இனி வந்து பாஜகவுடைய தயவு தேவை. இவங்களுடைய அரசியல் ஸ்ட்ராட்டஜியா தான். மாநிலத்தில் ஆட்சி போயிடுச்சுன்னா மத்தியில் அதிகாரத்தை போய் உட்காந்துப்பாங்க. மாநிலத்து அதிகாரம் தான் மத்தியிலேருந்து விலகி நிற்பாங்க. ஸோ மாநில அதிகாரத்தை தக்க வைக்கிறது இவங்க எல்லா எல்லைக்கும் போவாங்க. ஸோ இந்த கட்சி இனி தக்க வைக்கணும், உதயநிதி கிட்ட கொண்டு போய் இந்த கட்சியை மொத்தமாக ஒப்படைக்கணும்னா இந்த கட்சியை உயிர் போட வச்சுக்கிறது இவங்களுக்கு வேற எந்த பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜியும் கிடையாது. பாஜக எதிர்ப்பு கைவிட்டு பாஜக ஆதரவு நிலையை போறதை தவிர திமுக இனி எந்த அரசியல் ஆப்ஷனும் கிடையாது. உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் ரொம்ப நன்றி. சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. Purity you can feel. Intention you can carry. Delivering smiles all around the professional careers. Reach us to reach them.